கச்சோடத்தில் வியாபாரம் சம்பந்தமான தொழில் ஏது கச்சோடமான முட்டையோ மெத்தை ஜம்கா ஓ காது வந்துட்டு வா ஜம்கா போங்க ஒருத்தியாவது இருக்கட்டும் நல்ல கால் வந்துட்டு வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ தொழில் நடத்தக்கூடிய ஒரு கடை இப்பொழுது மாற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. பக்கத்தில் உள்ள கடை கொஞ்சம் பெருசா மாற்றி அமைக்கணுங்கிற நிலை தானே அது. அதுக்கு வேண்டிய பண விஸ்தீரணமும் ஒரு மனிதனுடைய ஒப்பமும் நமக்கு வேண்டும். அதை நான் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும் ஒன்று. அதே மாதிரி நடத்துகிற தொழிலில் வெளிநாடு சம்பந்தமான நண்பர்கள் வந்து உன்னுடைய மெத்தை பொருள்களை நிறைய பேர்கள் வந்து வாங்கி செல்வார்கள். அதில் நீ வெற்றி அடைவாய். நிறைந்த கடனையும் தீர்த்து ஜெயித்து கொள்வ. கால் வந்துட்டு வா ஒரு சொல்வார் யாரு கேட்டு பார்ப்போம். ஒரு பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் மனக்குழப்பமும் உள்ளத்தில் இருக்கு. அதை தெளிவாக்கி ஜெயிச்சு தாரேன். இந்தாப்பா நல்லா பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு எல்லாம் ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கு. அந்த கமண்டலத்தில் உள்ள தண்ணி கிரகப்படி இந்த குறை இருக்கணும்னு ஒரு நிலைமை இருக்கு. அதை இன்னையிலிருந்து படிப்படியாக குணமாக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன். சரியா? வார வேலைக்கிழமை அன்னைக்கு மாலையில் என்னை வந்து பார்க்கணும். இவா போட்டாவும் ஜாதகமும் கொண்டு வரணும். உன் பேர் என்னம்மா? சரி, இனிமேல் ஐஸ்வர்யமாக இருப்பேன். அப்படி பக்கத்தில் வா வா பக்கத்தில். நல்லா இந்த கனியை நாளைக்கு அடுத்த சாறு பிடிச்சி கொடுக்கணும். காலையில் இந்த கனியை நாளைக்கு ஈவினிங்கில் கொடுத்துக்கணும். சரியா? கோவிந்தா ஹரி கோவிந்தா. கோவிந்தானா யாருப்பா? மேல திருப்பதி கோவிந்தராஜனா யாருடா? கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவாப்பா. இவனுக்கு ஒரு வழியை காட்டணும். வழி காட்டணும். இவங்க அப்பனை தான் போய் பார்த்தேன். அவன் ஒரு தவில் மாதிரி இருக்கான். தவில்னா ரெண்டு பக்கம். கெஞ்சரா வந்து ஒரு பக்கம் தான் வாசிக்க முடியும். டேப்பும் ஒரு பக்கம் தான் வாசிக்க முடியும். ஆனா தவில் மட்டும்தான் தக்க தக்கின்னு ரெண்டு பக்கம் வாசிக்கலாம். உன் மகன் ரெண்டு பக்கம் வாசித்துக்கிட்டு இருக்கான். அதனால உன் மருமகா இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கா. இந்த பையனுக்கும் உருப்படியான வரவு செலவு அவன் பார்க்க மாட்டேக்கான். அவனையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேக்கான், இவனையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேக்கான், ரெண்டும் வேணும்னு சொல்ல மாட்டேக்கான். ஆனா ஊமையா இருந்து உமை போல இருந்து எருமை போல சாணி போட்டு அருமையான வாழ்க்கையை ஆனந்தமா நடத்திக்கிட்டு இருக்கான். இதனால உனக்கு பிரச்சனை இருக்கு. கால் விட்டுருவான். அந்த பக்கத்துல இருந்து அவனை பிரிக்க முடியுமா? பிரிச்சுதான் ஆகணும். ஏன்னா கெட்டின பொண்டாட்டியும் பிள்ளையோட அவன் வாழணும் அப்படிங்கிறது உன்னுடைய எண்ணம். அப்படி நீ சொன்னா நீ எனக்கு அப்பனும் இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லடா. எனக்கு நீ தேவையில்லை, ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு அவன் இருக்கான். அதனால அவனுடைய உள்ளத்தை நான் மாத்தணும்னு நீ என்கிட்ட இப்ப கேட்கிற. 3 வாரம் 3 வேளை 21 நாட்கள் என்ன பார்க்கவா? அக்கா 21 நாளும் தொடர்ந்து இல்லை, நான் வருவேன். எனக்கு நிம்மதி வேண்டாமா? வந்து என்ன பார்த்தா என்னத்துக்கு ஆகும்? வாரத்துக்கு 1 முறை 3 முறை என்னை பார்க்கவா?
மூன்றாவது முறைக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும். வீட்டில் வந்து இந்த பேயுள்ள கிடக்கும். பார்த்துக்கிடுறேன் நான். போ நீ. இன்னொன்று சொல்ல மாட்டேங்க. நல்லா இந்தாப்பா காப்பாய்த்தானே, நீ வீட்டில் வாழலாம். நல்லா இருக்கு. வெற்றி. கர்மசாமி, அதே ராஜபாளையம் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. யாருக்குப்பா? எங்க இருக்கா அந்த பொண்ணு? என்ன அவளுக்கு? என்ன அவளுக்கு? கால் வந்துட்டாங்க. உட்கார் உட்கார். உட்கார் உட்காருமா. என்ன பேரு உன் பேரு? உன் பேர் என்ன பேரு? உட்கார். உன் பேரு பேருமா? என்னது? கார்த்தியா? நல்ல சத்தமாக சொல்லி, எனக்கு கொஞ்சம் காது செவிடுமா? கார்த்திகா? கார்த்திகாவா? அப்படியா? நீ அந்த பேர் தான் வச்சியா? இவன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாள. பிரேம்குமார்ங்கிறது யாருமா? பிரேம்குமார் தெரியுமா உனக்கு? உதயகுமார் தெரியுமா? உன்ன பிரேம்குமார்லாம் சொல்லுவியே நீ அடிக்கடி. உன் பேர் பிரேம்குமாரா? உண்மையான பேர் என்ன? ஆனால் இவன் சொல்கிற பேர் 3 பேர் 4 பேர் சொல்லுவான். இவளுடைய உடலுக்குள்ள ஒரு தீய சக்தி புகுந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லி நாங்களும். ஆமாம், இவளை குணமாக்கி தெளிவு பண்ணி தரணும். அதானே? காலில் அனுப்புவான். நீ போடா. டேய் நீ வாழங்க. காலில் அனுப்புவா. உங்க அப்பா பேர் என்ன? சத்தமா பேசணும். சொல்லு பாப்போம். உங்க அப்பா பேர் என்னம்மா? பேசு. ஒரு 4 பொம்பளை வாங்க. கிழவிகளா வராதிங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான செட் ஆவாங்க. அப்படி நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சே. கால் சொல்லலாம். நீ யாருடா தம்பி? இது யாரு? எனக்கு பிரசிடென்ட் மட்டும்தான் வேணும். நீ பிரசிடென்டாயா? இன்னொருத்தர கால் வரலாம். மீண்டும் உனக்கு இதே பிரசிடென்ட் போஸ்ட் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? அது கிடைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு எப்படி ஓட்டு வாங்கணும்னு தெரியுங்கிற ஒரு திறமையும் உன் மனசுக்குள்ள இருக்கு. இப்போ சமூகத்துல ஒரு மாற்றம். நிறைய பேர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வேலையும் கொடுத்துருக்கோம், பொறுப்பும் கொடுத்துருக்கோம், என்னமில்லாமோ பண்ணிட்டோம். அதுல ஒரு பொம்பளையால உன் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்து என்ன செய்யலாம்? வசந்த முல்லை போனே வந்து அசைந்தாடும் வெண்புறாவே. அப்படியா? வசந்தான்னு ஒரு பொம்பளை குறுக்க வராள, அவ யாருப்பா? வேற அது விட்டாச்சாப்போ? கால் வந்துட்டு வா.
தை மாசத்துக்குள்ள உன் மகனுக்கு அதே திசையின் விலை. வாடா தம்பி, உன் கூட சுடமாட சாமி வராரு, எங்கடா இருக்காரு? அவர் தான் குலதெய்வமா? கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? எனக்கு போன வாழ்க்கை என் கூட இருந்து ஒரு வருஷம் அந்த வாழ்க்கை வெட்டி புரிஞ்சிருக்கேன். மன அதில் வாழவா என்ன முடிவு எடுக்க. இதானா ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் சட்டையை கழிச்சு போட்ட மாதிரி வேற சட்டை போட்டுக்க வேண்டியதானடா. நீ அன்னைக்கு கவனமா நடந்திருக்கணும்ல. கால் வந்துட்டு வா. போஸ் கொடுக்கணும்னு நினைச்சிங்களோ? அப்படிலாம் நினைக்காதீங்க. யாரோ உன்னை உத்து பார்க்குறாங்களா? அதானே பார்த்தேன். வருத்தப்பட மாட்டலாடா. உன்னுடைய மனைவியினுடைய மனத்தை போய் பார்த்தேன். கொஞ்சம் முக்காடு போட்டு போகக்கூடிய கூட்டத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கா. புரியுதா புரியலையா? முக்காடு போட்டு போகக்கூடிய கூட்டத்தோட ஒரு நட்பு வச்சிருக்கிறான். அதில் அவளுடைய மனநிலைகள் உன் பக்கத்துலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவளை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க. என் முன்னால கண்ண முடிவுக்கார். நீ ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. பாதை மாறி போகும் போது ஊரு வந்தே சேராது, அப்படி ஒரு பாட்டு சத்தங்க. ராகமாறி போகும் போது தாளம் சேராது, அப்படி ஒரு பாட்டு சத்தங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தேன். மனப்பாதை கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது. புரியுதா? சும்மா கதையும் கட்டுறையும் எல்லா இடத்துலையும் வைக்கிற மாதிரி நினைக்காத. என்ன சாதாரண நினைச்சுக்கிடாத. சும்மா சொல்றத மாதிரியே தான் இருக்கும், ஆனால் நடக்கிறதெல்லாம் உண்மையா இருக்கும். புரியுதா? பாதையில் ஒரு மாற்றம், மனதுக்குள்ளே ஒரு அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணணும், அதை கொண்டு வரணும். சரியா? 5 முறை என்னை பார்க்கவா, கொண்டு வந்து சேர்க்க உன் வாழ்க்கையை நல்லா ஆக்கித்தாரேன். அப்படி இல்லைன்னா போலீஸ் வழக்கு ஏற்படும். மகனே, சற்று பொறுமையாக இருப்பாயா. கருப்பசாமி, ஆமா, நாகர்கோவில் எல்லை. நாகர்கோவில். அவர் புதுசு, அவருக்கு கொஞ்சம் புரியல. எதையும் தப்பா நினைக்கிறாங்க. தன் வீடு இடம் சம்பந்தமான விடயத்தில் பாதிக்கப்பட்டது யார்? வாங்க. யாரு? என்னப்பா வீடு இடத்துல என்னப்பா பாதிப்பு உனக்கு? சொல்லு. இழந்திருக்க. இப்ப எதிர்ப்பு வில்லங்க எதுவும் நடந்துகிட்டு இருக்காயா? கால் வந்துட்டு. அப்படியா? விளக்கு போடுவாங்களா? கேட்டோம். என்னம்மா ஆதிலட்சுமியா உன் பேரு? அப்படியா? உங்க அப்பா பேரு என்ன? உன் புருஷன் பேரு? அப்படியா? உங்க அம்மா பேரு? அப்படியா? நான் யாருமா சொல்லு. தாத்தாவா? கருப்பசாமி தாத்தா. சரியா? அப்ப நீ இப்ப தங்கமாயிட்டியா? சரி, உட்கார். இன்னொரு தரம் கால் வந்துடும். ஒரு துண்டு எடுத்து இந்த கேமரா கம்பியில போட்டுக்காங்கப்பா. நீ இல்ல, நீங்க சிரிக்கிறது வெளியே தெரியாதுடா. என்ன, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
வீட்டை ஒட்டி ஒரு சிறிய தேவதை இருக்கு. அதுக்கு நீங்க விளக்கெல்லாம் போடுறீங்களா? அது ஏன்னு கேட்டேன். அந்த வீட்டுக்குள்ள நீங்க ஆரம்பிக்கிற பொழுதே நீங்க அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தவறான மாந்திரிக செயல்கள் நடந்தன. அப்பொழுது எதிர்பார்க்காமல் உங்க குதவளைய வந்து அமுக்கிறத ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதுல பயந்து வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த வீட்டுக்குள்ள போனாலே கை கால்லாம் நடுங்கும். சாமி வந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வந்து சில உறவுகளில் பகையும், அங்க போனா உயிர்கண்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற குழப்பமும், உடலால் பாதிப்பும் பொழுது நடந்து கொண்டிருக்கு. அந்த வீட்டை வித்துருவா, வச்சிருக்கவா, போகவா, வேண்டாமான்னு இப்ப மனநிலை ஓடுது. சரவணையா கால விட்டுவாங்க. என்னடா ராஜன் சரியா இருக்கேன்? வண்டி நம்பரை பார்த்தியாடா? டீ காணாது. வரலாம். வீட்டுக்கு மேற்கு திசையில இருந்து தெற்கு நோக்கி சென்றால் கொஞ்சம் பனைமரங்கள்லாம் இருக்கு. அந்த பனைமரத்தை அடியில போய் பார்த்தேன். அங்கேயும் சிலர் கும்பிடக்கூடிய சாமிகளும் இருக்கு. அதுல இடது பக்கம் போனா சுடுகாடு தெரியுது. அங்கிருந்து தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு. அதை தீர்த்து உங்களை வாழ வச்சா போதும்ல. கால விட்டுவான். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வாங்கப்பா வாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள நீங்க போகணுமா இல்லாட்ட வீட்டை விட்டுருவோமா? என்ன செய்யணும்? போனோம். கண்ணமுடு, நான் முதல்ல போறேன். இந்தா என் விபூதியை கொண்டு போ. பிரகாசமா இருக்கும் அந்த வீடு. நோய் இல்லை, பிணி இல்லை, துயரம் இல்லை, துணி உண்டு. ஓ, அடுத்த வார்த்தை பின்னாடி இல்ல. கமண்டத்துல தண்ணி தாங்க. தூக்கி விடுறா தாத்தாவ. ஜாமுன்னு ஒரு கை பிடுறா. அப்படியே சாமி நினைச்சிட்டாமா. நல்ல பிள்ளையா இருக்குமா. தாத்தா 3 முறை விழுந்து கும்பிடு செல்லம். ரெண்டு மாலை அடிக்கும். இவர் யாருமா? வீட்டுக்காரர். இது யாருமா? என்ன ஆயிட்டாளா? ஆயிட்டாளா ஆகலையா? நான் யாருமா? தாத்தா. நீ செல்லுல யாரும் போட்டோ எடுக்க கூடாது. செல்லுல யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. என்ன இன்னொரு தடவை கால் வந்துட்டா. உங்க ஊர்ல நிறைய கம்சம் கடையெல்லாம் இருக்கு. அது என்ன பீடி கம்சம் கடையா? அப்படியா? நான் அந்த ஊருக்குள்ள தான் போய் பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற தொழில் சம்பந்தமாக கொஞ்சம் மனவேதனைகள் இருக்குது. அங்கே இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் நிம்மதி குறைவு நடக்கு. தொழிலை நல்லாக்கி கடன் இல்லாமல் வாழ வச்சா போதும்ல. கால் வரட்டும் வரட்டும். எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். இந்த குழந்தைக்கு என்னடா? இங்க வாங்க. இந்த பின்பக்கமா? கண்ண முடுங்க. போய் உட்கார.
காலப்போக்கின் வளர்ச்சியில் இது சீராகும். அறுவை சிகிச்சையோ பெரும் மருத்துவமோ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய உள்மனதில் என்ன இருக்கிறது என்றால், இரத்தம், நரம்பு, எலும்பு உள்ளீடுகளில் பாதிப்பு ஏற்பட்டு கேன்சர் போன்ற பலமான ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது என்ற ஒரு பய உணர்வு உங்கள் உள்மனதில் இருக்கு. அப்படி எதுவுமே இல்லை. தைரியமாக இருக்கலாம், பிள்ளையை காப்பாற்றலாம். போதும்ல? காலம் மணியத்தனமா வெட்டி என்னைய நினைச்சுக்கா. ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஓம் சரவணப்பவாயா. முருகப்பெருமான் வாரார, என்ன விஷயம்? கந்த சஷ்டி கவசம் பாடுற, உன் வீட்டுக்குள்ள வராது. இன்னும் கொஞ்சம் கண்ண முடியா? இந்தா, என்னுடைய வேல் உன்னுடைய வினைகளை தீர்க்கும், வேதனையை போக்கும். வெற்றி அடைவாய். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சாந்தமையில் நாதனுக்கு, சங்கடம் தீர்க்கும் குமரனுக்கு வாழ்க. ஆனந்தம் பெறுங்கள், ஆனந்தம். அதே பேட்டை குழந்தைய கூட்டு வந்திருக்கியா? கூட்டு வா, கால வந்துட்டு வா. என்ன மகளே, ரைட்டு போகலாம், கொஞ்சம் நேராகி போகலாம். எந்த ட்ரெயினுக்கும் அகப்பட மாட்டேங்க. உட்காருங்க, உட்காருங்கக்கா. ஆமாக்கா, செல்லக்கா, இங்க வந்தா நீங்க உங்களுடைய மனதையெல்லாம் இங்க கடவுள்கிட்ட ஒப்படைத்துருக்கா. தைரியமா இருங்கக்கா. வரும்பொழுது மகிழ்ச்சியாக புறப்பட்டு வந்தாய். இப்பொழுது கொஞ்சம் உன் மனம் குழம்பி இருக்கு. மனதை கொஞ்சம் தேற்றி என் பக்கம் திருப்புவாயாக. கால் வந்துட்டு வா. உண்மைதானே? வா. ஒருத்தன் ஒரு ஊருக்கு போனோம்னு வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்போது இருட்டிடுது. இருட்டின உடனே ஏற்கனவே காலையில புறட்டவன் மத்தியானமும் சாப்பிடல, காலையிலையும் சாப்பிடல, பட்னியா இருக்கான். ஆனா இருட்டின ஊர் போய் சேரல. பக்கத்து வீட்டில் ஒரு இடத்துக்கு போகணுன்னே இருட்டிடுது. அந்த வீட்டில் போய் இருந்து தஞ்சம் அடைஞ்சாச்சு. அந்த தஞ்சம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நைட்டில் வந்து சேர்ந்துட்டாங்க. யாரோ எவருன்னு தெரியலையே, ஆனால் பசியோடு இருக்கிறது மாதிரி தெரியுன்னு ஒரு பாத்திரத்தில் சாப்பாட்டை போட்டு அற்புதமாக சாப்பாட்டை கையில் கொடுத்தாங்க. சரி, பசிக்கு ஆண்டவன் நமக்கு சாப்பாடு கொடுத்தான், ஆண்டவரேன்னு இது ஒரு பெரிய சந்தோஷம் தானே அப்படி நினச்சி எப்பொழுதுமே வீட்டு வாசலில் போய் உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம் அந்த ஆளுக்கு இருந்திருக்கு. வீட்டுக்குள்ள சாப்பாடை வாங்கி வெளியில வீட்டு வாசல்ல வச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு கையை வைக்கும்போது ஒரு காத்து அடிச்சுது. காத்துல ஒரு குத்து மண்ணை அள்ளி சோறுல ஓட்டுருது. சாப்பிட முடியுமா? அவங்க அளவோட பொங்குறவங்க இருந்த சாப்பாடை பங்கு வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட சாப்பாட்டுல மண் விழுந்துருச்சியா, இன்னொரு தரம் சாப்பாடு தாங்கன்னு கேட்கவும் முடியல, மண்ணும் சோறும் திங்கவும் முடியல. வாழ்க்கை என்னாச்சு? பசி என்னாச்சு? கோடிட்ட இடமாக மாறிவிட்டது. அதுபோல உன்னுடைய மனதையும் உன் வாழ்க்கையையும் குழப்பம் செய்வதற்குரிய விதி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உன் மனத்தை நீ பக்குவப்படுத்திக்கிட்டனா இந்த வாழ்க்கையை தேற்றி உன்னை நிம்மதியா என்னால வாழ வைக்க முடியும். ஒரு குறையும் இல்லாம என்னால வாழ வைக்க முடியும். அது போதுமில்ல, உனக்கு மகிழ்ச்சியா கும்பிட்டுவான். வா மகளே, இதுவரை என்னை நம்பி வந்து நீ மெல்ல மெல்ல நல்லா தான் ஆயிருக்க. ஒரு பொழுது நீ கெட்டு போகல. இப்பொழுதும் இந்த தாத்தா சொல்ல கேட்டால் உன் வாழ்க்கை மிகவும் உயர்ந்து கொள்ளும். சரிண்ணா? உன் வாழ்க்கையை பிரியாம காப்பாத்துறேன், யாரையும் இடைஞ்சல் பண்ணாம காப்பாத்துறேன். இப்படி நல்லா வெற்றி அடைவார்.